Dear student, 12th standard chapter 2 ல exercise 2.5 ல second sum complete பண்ண போறோம். For any two complex number z1 z2 two complex number such that modulus of z1 equal to modulus of z2 equal to 1 and z1 z2 not equal to -1, then show that z1 plus z2 divided by 1 plus z1 z2 is real number check பண்ண சொல்றாங்க. full numberம் simplify பண்ணா ரியல் நம்பர் செக் பண்ண சொல்றாங்க. ஓகே ஓகே இசட் ஏன் நாட் ஈக்குவல் -1 கொடுத்தா -1 + 1 0 ஆயிடும். 1/0 வேல்யூ இன்ஃபினிட்டி ஆயிடும். அதுதான் நாட் ஈக்குவல் டு -1 கண்டிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். சரி ஓகே வெரிஃபை பண்ணலாமா? அந்த ரிசல்ட் இஸ் தி ரியல் நம்பர். ஓகே நமக்கு z1 z2 எது கண்டிஷன் கொடுக்கவே இல்லை. ஓகே இந்த ஒரு சிங்கிள் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் z1 வந்து 1க்கு ஈக்குவல் பண்ணுங்க. 2 டைம்ஸ் 1க்கு தான் ஈக்குவல். அப்போ ஸ்கொயரிங் அண்ட் போத் சைடு. அப்போ மாடுலஸ் ஆஃப் z1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர். அப்போ நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஸ்கொயர் நம்மனா யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்மேட்டு z ஸ்கொயர்னா யூஸ் பண்ணலாம். z இன்ட்டு z பார் சொல்லலாம். அதே சேம் தான். அப்போ z1 பார் ஈக்குவல் டு 1. z1 பார் மட்டும் இங்கே இருக்கட்டும். இந்த z1க்கு இங்கே வந்து டிவைட் ஆகிடும் 1/z1. இதே சேம் சிமிலர்னா மாடுலஸ் ஆஃப் z2 ஈக்குவல் டு 1க்கு ஈக்குவல் ஸ்கொயரிங் அண்ட் போத் சைடு. இப்போ இந்த டைம்ஸ் சொல்லலாம் z2 பார் ஈக்குவல் டு 1. z2 பார் மட்டும் இங்கே இருக்கட்டும். இந்த z2 அங்கே டிவைட் ஆகிடும். ஓகே நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன வெரிஃபை பண்ணா நம்ம டு ப்ரூவ் த ரியல் நம்பர் என்ன கண்டிஷன் ரேட் நமக்கு டு ப்ரூவ் தட் z பார் ஈக்குவல் டு z வெரிஃபை பண்ணா போதும். அது இமேஜினரி பார்ட்னு கேட்டா z பார் ஈக்குவல் டு -z செக் பண்ணணும். ஓகேவா நம்ம ரியல் தான் கேட்றாங்க. அப்போ z பார் ஈக்குவல் டு z செக் பண்ண போறோம். ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துரு ஃபங்க்ஷன் என்ன கன்சிடர் பண்றேன் z நானா எடுத்துக்கிட்டோம். இது கொடுத்துட்டு வந்து z நான் எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுக்கு பார் கண்டுபிடிக்கலாம். பார் கண்டுபிடிச்சா z ஈக்குவலான்னு செக் பண்ணிட்டா ரிசல்ட் இட் இஸ் ரியல் நம்பர் சொல்லிடலாம். ஓகேவா ஓகே இதுக்கு பார் எடுங்க. இது டேர்ம்ஸ் ஹோல் பார். இந்த ஹோல் பாரை இண்டிவிஜுவல் பாரா இதுக்கு இண்டிவிஜுவல் பாரு z1 z2 ஒரு பாரு 1 + z1 z2 ஒரு பாரு. இப்போ இந்த ஹோல் பார்னா இந்த டேர்ம்ஸ்க்கு 2 ஃபங்க்ஷனுக்குள்ள காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல பாரை இண்டிவிஜுவல் பாரா ஸ்ப்ளிட் பண்ணலாம் நமக்கு. ஓகே அதே இந்த பாரை 1க்கு இண்டிவிஜுவல் பாரு z1 z2 ஒரு பாரா யூஸ் பண்ணலாம். ஓகே நெக்ஸ்ட் 1 பாருக்கு நான் 1க்கு பார் எடுத்தா 1 தான் ப்ராப்ளம் இல்லை. ஓகே இப்போ நெக்ஸ்ட் z1 பாருக்கு என்ன வரும் 1/z1 எல்லாம் z2 பாருக்கு 1/z2 சொல்லலாம். அதே சேம் z1க்கு 1/z1 z2 பாருக்கு 1/z2. ஓகே நெக்ஸ்ட் ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான். z1 z2 மல்டிப்ளை பண்ணிட்டு கிராஸ் மல்டிப்ளை 1 × z2 z1 1 z1 டிவைடட் பை இதுக்கு அதே மாதிரி டிவைட்ல 1 இருக்கும். 1 × z1 z2 வரும் z1 z2 தான். இதால மல்டிப்ளை பண்ணா z1 z2 1ஆல மல்டிப்ளை பண்ணா +1. நெக்ஸ்ட் இந்த z1 என்னன்னா கேன்சல் ஆயிடும். இதுமே என்ன z2 + z1 பை z1 + z2 + 1 இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இது மாத்தி ஏதுங்க ஏன்னா ப்ளஸ் தானே இருக்குது. z1 + z2 1 + z1 நம்ம அடிஷன் தான். இப்போ 1 + 2 வரும் 3 தான். 2 + 1 எல்லாம் சேம் 1 3 தான் சேம் தான். அப்போ நெக்ஸ்ட் நான் இந்த டைம்ஸ் எதுக்கு ஈக்குவல் நமக்கு நான் கன்சிடர் பண்ணணும் z எடுத்துட்டுமா. அப்போ z பார் ஈக்குவல் டு z. அப்போ என்ன வரும் ரியல் கண்டிஷனை நம்ம ட்ரூவா இருக்குது. அப்போ ட்ரூவா இருந்தானே வரும் z எப்படி இருக்கு நமக்கு இஸ் ரியல். ஓகே அப்போ ரியல் ஃபங்க்ஷனா இருக்குது. அதே மைனஸ் வந்தா இமேஜினரி சொல்லணும். ஆனால் ரியலாக தான் நமக்கு கன்ஃபார்மா இருக்குது. அப்போ தேர்ஃபோர் இட் இஸ் ஏ ரியல் ஃபங்க்ஷன். ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.